வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மீனுடைய முட்டை பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் மீனை தான் பொரித்து குழம்பு வச்சு அவிச்சு புட்டு பண்ணி எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் மீன் முட்டை எந்த மாதிரி பிரட்டி சாப்பிடுங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க. மீன் முட்டை ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. வெங்காயம் 2 நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 நறுக்கினது, தக்காளி 1 நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மீன் முட்டை உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் முட்டையை நம்ம நல்லா கழுவி அது கூட லைட்டாக கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தடவி ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் இது கூட தக்காளி இப்போ போட்டுறக்கூடாதுங்க. நம்ம தக்காளி மசாலா போடும்போது தான் போடணும். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிடுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து பெரட்டுங்க. இந்த டயத்தில் தான் நம்ம தக்காளி போடணும். ஏன்னா கதன்னு ஆச்சுன்னா ஒரு மாதிரி மீன் முட்டையோட டேஸ்ட்டே எடுத்துடும். அதனால் லைட்டாக சாலட் மாதிரி சேர்த்துக்கிறதுக்காண்டி தான் இந்த டைமில் தக்காளி போட சொல்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சுருக்க முட்டையும் எடுத்து போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அளவுக்கு மட்டும் பெரட்டினா போதும். முட்டை உடஞ்சிடக்கூடாதுங்க. அதனால் லேசாக பெரட்டுங்க. நான் ஏன் எண்ணெய் 100 வேணும்னு சொன்னேன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, முட்டையும் உடையாமல் இருக்கும். அதுக்காண்டி தாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா நீங்கள் தனியாக வேக வைக்கணும்னு இல்லைங்க. இந்த முட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கருமுட்டை மாதிரி. அதுவாகவே வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே நம்ம பெரட்ட வெந்துருங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் வதக்கினா போதுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த முட்டையோட கலர் எல்லாம் மாறி நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிளகுத்தூள் போட்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் பெரட்டிங்கன்னா போதும். சுவையான மீன் முட்டை வறுவல் பிரட்டல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.